வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம்பிரியா. தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை முதல்வர் தொடங்கி வைத்த நிலையில் தூத்துக்குடியில் அமைச்சர் கீதா ஜீவன், மேயர் ஜெகன் பெரியசாமி ஆகியோர் துவங்கி வைத்து உணவு பரிமாறினார்கள். தமிழகத்தில் உள்ள மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருவள்ளூர் மாவட்டம் கோலிவாக்கம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் காலை உணவு வழங்கும் நிகழ்ச்சியானது தூத்துக்குடி அறிஞர் அண்ணா திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவாக இட்லி, வடை, பொங்கல், கேசரி, சாம்பார், சட்னி உள்ளிட்ட உணவுகளை பரிமாறினார்கள். மேலும் 4 மண்டலங்களிலும் 16 இடங்களில் உள்ள தூய்மை பணியாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கப்படும். தொடர்ந்து தினசரி காலை, மதியம், இரவு என 3 வேளையும் 1700 பேருக்கு இந்த உணவு வழங்கப்பட உள்ளது. வருடத்திற்கு 2 கோடி ரூபாய் செலவில் மாநகராட்சி பொது நிதியில் இருந்து வழங்கப்படுவதாக மேயர் ஜெகன் பெரியசாமி கூறினார். இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித் தலைவர் இளம் பகவத், தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் பிரியங்கார் ஆகியோர் கலந்து கொண்டனர். நன்றி. நகராட்சி மற்றும் பேரூராட்சியிலெல்லாம் தொடங்கி வச்சுருக்காங்க. தூய்மை பணியாளர் குழந்தை திட்டம் குறிப்பாக நம்ம மாநகராட்சியில் 16 இடத்துல நடைபெறும். இது நம்ம ஒரு இடம் தான். இதோட வார்டு ஆஃபீஸ் எதிர்த்தாப்புல இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சென்றிருக்கும் அமைச்சர் அவர்களே மற்றும் கலெக்டர் அவர்களே மற்றும் நம்ம கமிஷனரும், சிஹெச்ஓ, நம்மளோட சிஇஆர், இன்னைக்கு வந்துடலாம் பிளானிங்கில் நம்ம அனைத்து மாநகராட்சி அதிகாரி, சுகாதார ஆய்வாளர், எஸ்ஓவாக இருக்கட்டும், எஸ்ஐயாக இருக்கட்டும், பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவரும் வணக்கம். இதுக்கு 1200 பேருக்கு காலையில் உணவு வழங்கப்படுகிறது. 8 மணிக்கு 9 மணிக்கு அந்தந்த இடத்துல கொடுத்துருவாங்க. இன்னைக்கு ஃபங்க்ஷன்னால தான் இங்கே வந்திருக்கோம். இதோட இடம் எதிர்த்தாப்புல இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் மதியம் 42, இரவு 42. அதாவது டியூட்டியில் இருந்தாலே கொடுக்கணும். நம்ம மதியானத்துக்கு மேலே டியூட்டியில் இருக்க மாட்டாங்க. நைட் டியூட்டி கம்மி தான். நைட்டில் இது தூய்மை பணியாளர் மற்றும் என்னோட என்னென்ன ஸ்கில் ஒர்க்கர் இருக்காங்க, டிபிசி ஒர்க்கராக இருந்தாலும் சரி, வால்வ் ஆப்ரேட்டர் எல்லாத்தையும் சேர்த்து விட்ருக்கோம். பஸ் ஸ்டாண்டில் வேலை பார்க்குற வசூல் மாநகராட்சியில்
அதாவது ப்ரைவேட்டாக வேலை பார்க்குற எல்லாத்தையும் சேர்த்து விட்டுங்கன்னு தெரிவித்துக் கொள்கிறேன். வேறு என்ன சந்தேகம் இருக்கும் உங்களுக்கு? நான் நீங்கள் என்ன நம்பர்னு கேட்டீங்கன்னா இந்த நம்பரை சொல்கிறேன். இது தொடர்ந்து தொய்வு இல்லாமல் சிறப்பாக நடைபெறும். இந்த நம்ம மாநகராட்சியோட ஜென்ரல் ஃபண்ட்லேருந்து வருஷத்துக்கு 2 கோடியே 80 லட்ச ரூபா 25 லட்ச ரூபா நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. நன்றி.